நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைக்கு நாடெங்கும் ஒற்றுமை, மத நல்லிணக்கம், மனிதர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா சொன்னதைப் போல நாடெங்கும் ஒற்றுமை நிலவி வருகிறது. ஒரு பகுதியிலே பள்ளிவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்கு அந்த பள்ளிவாசலை திறப்பதற்காக கிறிஸ்துவ மக்கள், இந்து மக்கள் என்று பலரும் அதற்கான உதவிகளை செய்து அந்த பள்ளிவாசலை கட்டி திறப்பு விழா நடத்தியிருக்கிறார்கள். தேங்காய் உடைத்து எல்லா மதத்தினரும் சேர்ந்து அந்த பள்ளிவாசலை திறந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஆக மத நல்லிணக்கம் நாடில் செழித்து ஒற்றுமை நிலவி கொண்டிருக்கிறது என்பதற்கு இப்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர்சோலை என்ற பகுதியிலே ஒரு நிகழ்வு நடந்திருப்பதாக நமது நகர்வள பகுதிக்கு தேவர்சோலை பகுதியைச் சேர்ந்த அபிபுல்லா என்பவர் தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டவுடன் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நேரடியாக சென்று படம் பிடித்து செய்தியை தந்திருக்கிறார்கள். அங்கே கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணர் வேடமிட்டும் ராதை வேடமிட்டும் மக்கள் தங்களுடைய குழந்தைகளை ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். செண்டை மேளம் என்று சொல்லுவார்களே, அந்த செண்டை மேளத்தை எடுத்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குதூகலமாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொண்டு ராதை கிருஷ்ணன் புகழை பாடிக்கொண்டு வருகிறார்கள். வருகின்றவர்களுக்கு லட்டு இனிப்பை கொடுத்து இஸ்லாமிய பெருமக்கள் தேவர்சோலை பகுதியிலே இருக்கின்ற பள்ளிவாசல் அருகிலே அவர்கள் வந்தது போது அவர்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தேவர்சோலை பகுதியிலே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களெல்லாம் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த கிருஷ்ணர் வேடமிட்டும் ராதை வேடமிட்டும் வருகின்ற அந்த இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை நாம் அனைவரும் உறுதாய் பெற்றெடுத்த மக்கள். காலத்தாலும் கோலத்தாலும் வேதத்தாலும் மதத்தாலும் நாம் மாறியிருந்தாலும் நாம் அனைவரும் ஒரு தாய் பெற்றெடுத்த இந்த தமிழகத்தின் ஒட்டுமொத்த தாய்கள் பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல ஒரே தாய் எல்லோரையும் பெற்றெடுக்க முடியாத காரணத்தால் தனித்தனி தாயின் வயிற்றிலே பிறந்த தம்பிகளே, என் உடன்பிறப்புகளே என்று அண்ணா எப்படி அழைத்தாரோ அதை போல தேவர்சோலை பகுதியிலே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அந்த மக்களை, அந்த குழந்தைகளை இனிப்பு கொடுத்து வரவேற்ற காட்சி கண்கொள்ளா காட்சி. இன்னி மதம், மொழி, இனம் என்பது தமிழகத்தில் இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த காட்சிகள் சொல்லுவதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தேவர்சோலை பகுதியிலே இருந்து திரு அபிபுல்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனை நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்கள் நேர்த்தியாக படம் பிடித்து வழங்கியிருக்கிறார். கமிட்டி சார்பாக பரிசுகள் காத்திருக்கின்றன. கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலம் தேவர்சோலை பஜார் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று
நன்கொடை அளித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விழா கோவில் அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து வியாபார முன்னாடி போட்டது என்ன நடந்து போட்ட அதில் கடைச்சவங்க அப்படியே நடந்து போனா அப்படியே நடந்து வருது சென்டர்ல கொடுத்து சென்டர்ல கொடுத்துருக்கு அனைத்து வியாபாரி உள்ளவர்களும் குழு கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாய் பாய் എല്ലാരും മേടിക്കാം എല്ലാരും മേടിച്ചു സൈഡ് അത് അങ്ങനെ കൊടുക്കൽ കൺഫ്യൂസ് ആവണ്ടേ രണ്ട് സൈഡ് വാങ്ങുന്നുണ്ട് கிருஷ்ண வேடம் அணிந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கிய நமது தேவசோலை மயில் விழா கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவசோலை மயில் கமிட்டிக்கு விழா குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கிய தேவசோலை மயில் கமிட்டிக்கு கோவில் கமிட்டி சார்பாக இவ்விழாவுக்கு நன்கொடை அளித்த அனைத்து வியாபாரி உள்ளங்களுக்கும் கோவில் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உள்ளூர் செய்திகளையும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூப் பகுதியிலும் காண என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்றும், நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற அந்த பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். உள்ளூர் செய்திகளும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அவரிடத்தில் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உரிமையோடு கேளுங்கள். கட்டணத்தை செலுத்தித்தான் கேபிள் டிவி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இலவசமாக தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.